வனத்துறை 2026-27 ஆண்டில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் கிரீன் தமிழ்நாடு மிஷன் மூலம் மாநிலம் முழுவதும் உள்ள விளைநிலங்களில் வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வேளாண் வருவாயை பன்முகப்படுத்தவும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தவும் 5 லட்சம் சந்தன மரக்கன்றுகள் 51,000 தேக்கு மரக்கன்றுகள் மற்றும் 20 லட்சம் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நடப்பட உள்ளன. மேலும் நிலையான வேளாண் காடுகளை ஊக்குவிக்கவும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் சூழலியல் ரீதியான மீள்திறனை வலுப்படுத்தவும் கிழக்கு தொடர்ச்சி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடியினரின் வேளாண் நிலங்களில் 10 லட்சம் சில்வர் மரக்கன்றுகளை நடவு செய்யவும் திட்டமிடப்பட்டுள்ளது. மொத்தத்தில் 2026-27 ஆண்டில் தமிழ்நாடு முழுவதும் பசுமை தமிழ்நாடு இயக்கத்தின் கீழ் வேளாண் காடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக 35,51,000 மரக்கன்றுகள் நடவு செய்யப்படும். எரிசக்தி வேளாண்மைக்கான பாசன நீரினை அளித்து பயிரை காப்பதில் எரிசக்தி துறையின் பங்கு இன்றியமையாதது. மாநிலத்தின் விவசாய உற்பத்தினை பெருக்கி விவசாயிகளின் நலனை மேம்படுத்தும் நோக்குடன் 23,97,732 வேளாண்மை மின் இணைப்புகளுக்கு இலவச மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டு விவசாயிகள் பயன்படுத்தி வருகிறார்கள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை தேசிய பேரிடர் தணிப்பு நிதியிலிருந்து ஊக்க உதவி திட்டத்தின் கீழ் பல்வேறு வறட்சி திணிப்பு திட்டங்கள் 111 கோடி ரூபாய் செலவில் விருதுநகர், ராமநாதபுரம் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் 28 வட்டாரங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 75 கிராமங்களில் செயல்படுத்த ஒன்றிய அரசு முதல் தவணையாக 50 கோடி ரூபாய் நிதியும் தமிழ்நாடு அரசு தனது பங்கு தொகையாக 5 கோடி ரூபாய் நிதியும் வழங்கியுள்ளன. நில அளவை மற்றும் நிலவரி திட்டம், பட்டா மாறுதல் ஊரகம், கிராமப்புற நில ஆவணங்கள் ஏற்கனவே கணினிப்படுத்தப்பட்டு இணையவழி பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன. ஜனவரி 2025 முதல் ஜூலை 2026 வரை 60,68,000 இணையவழி ஊரக பட்டா மாறுதல் மனுக்கள் வரப்பெற்றதில் 47,96,000 இணையவழி பட்டா மாறுதல் செய்யப்பட்டுள்ளன. வேளாண் அடுக்கு திட்டத்திற்காக புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட விவரங்கள், டிஜிட்டல் இந்தியா நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் மொத்தமுள்ள 16,810 கிராம வரைபடங்களும் கணினிப்படுத்தப்பட்டு அவற்றில் வேளாண் அடுக்கு திட்டத்தின் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்டுள்ளன. மேலும் கணினிப்படுத்தப்பட்ட புலப்படங்கள் வேளாண் அடுக்கு திட்டத்தின் கீழ் புவி அமைவிட புள்ளிகள் பொருத்தப்பட்ட கிராம வரைபடங்களும் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதுவரை 48,93,000 விவசாயிகளுக்கான அடையாள எண்களும் சுமார் 4,38,00,000 வேளாண் நிலங்களுக்கான அடையாள எண்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கொடையலி செங்கோல் குடியோம்பல் 4 உடையானும் வேந்தருக்கு ஒளி, கொடை இரக்க குணம், நடுநிலை தவறாமல் ஆட்சி நடத்துதல், நலிந்த குடிமக்களை காத்தல் ஆகிய 4 பண்புகளை உடைய வேந்தருக்கெல்லாம் ஒளி விளக்காவான் என்ற திருவள்ளுவின் வாக்கினுக்கு இணங்க நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வரலாற்றை புரட்டி போட்டு வையத்தை வாய்ப்பிழக்க வைத்து 3 மாதங்களில் எய்திய சாதனைகளை நற்செயல்களை கண்டு கேட்டு வியப்பவர்கள் தான் அதிகம். சிதம்பர ரகசியமாய் என்றும் இருந்த சட்டசபை கூட்டம் இன்று சாமானிய மக்களும் விரும்பி பார்க்கும் செய்தி போலாகிவிட்டது. இவை எல்லாவற்றுக்கும் மகுடம் வைத்தாற்போல் தமிழ்நாட்டினை 2035-36 ஆண்டிற்குள் $1.5 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரமாக மாற்ற உறுதி பூண்டு அதற்கான தொலைநோக்கு திட்டத்தினையும் வகுக்க தந்துள்ளார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள்.